கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். சார் வணக்கம். வணக்கம். கும்பமேளா மிகவும் சீரும் சிறப்புமாக கடந்த ஒரு 45 நாளாக போயிட்டு இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த புனித நீராடல் வராத மக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஊபி முதல்வர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு புதுசா ஒரு கொடுத்துருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொண்டு கொடுங்கடா அந்த புனித நீரை கொண்டு வண்டியா குடிச்சு நல்லா புனித நீராடல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு இது பிறப்பிச்சிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? ஏற்கனவே சொன்னேன், மொத்தம் 50 கோடி பேர் குளிச்சாங்க. 50 கோடி வந்துருச்சு, 65-70 கோடி பேர் குளிச்சாங்க. 50 கோடி பேர் 50 கோடி பேருக்கு ஒரு ஆளுக்கு 50 மில்லி மூத்திரம் போடுங்க. போட்டிங்கன்னா 2 லட்சம் லிட்டரு 2 லட்சம் கோடி தண்ணி அதை அப்படியே வகுங்க, ஒரு டிஎம்சி வரும். இப்போ அதில் இன்னொரு 20 கோடி எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. அப்படி எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா 1.5 டிஎம்சி மூத்திரம் அதுக்குள்ளே இருக்குது. அந்த தண்ணிக்குள்ளே மனுஷன் மூத்திரமா எப்படி சார்? மனுஷன் மூத்திரம் தான் வந்தானே இறங்கி குளிச்சான். தண்ணி உள்ளே இருக்கா மூத்திரம் வரத்தானே செய்யும். எங்கள் பாத்ரூமில் தண்ணி ஊற்றினாலும் மூத்திரம் வரும். இயற்கை தானே இது. ஆமாம். அது இதெல்லாம் நான் சொல்லலை, உடனே அள்ளிட்டு கிளம்ப போகிறானோ. நான் ஏதோ இந்து மதத்துக்கு எதிரானவன் நான் பேசிட்டு, நானே இந்து மதத்துக்காரன் தான். 90 பேசியிருக்கீங்களே. ஆமாம். இதை மத்திய ஐசிஎம்ஆர் தான் சொன்னான். இந்தியன் மெடிக்கல் ரெக்கார்ட் போர்டு இருக்குல்ல, அது கை நினைப்பதற்கே தகுதி இல்லாத நீர். அதில் சில அமீபாஸ் பாக்டீரியாஸ்லாம் உள்ளே இறங்கிட்டு, அதாவது நம்ம மலக்குடல் மனிதனோட மலக்குடல், அதுக்கப்புறம் விலங்குகளோட 10 டன் பியாவது அதுக்குள்ளே இருக்கும். எல்லாரும் வந்திருக்கும்ல, குழந்தைங்கலாம் பேலாத கொடுத்துல எப்படி சார் உடனே அர்ஜென்ட்டாக ஓட முடியுமா? எங்கே ஓடுறது? தண்ணியாக தான் போயிருக்காங்க. பல கிலோமீட்டர் கடந்து போய் தாங்க தண்ணியில் இறங்கினாங்க. அங்கே அவ்வளோ டாய்லெட் வசதி இருந்ததா? என்ன பாதுகாப்பு வசதியே இல்லை, மருத்துவ வசதியே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொன்னிச்சு இது மருத்துவ வசதி இல்லை, பாதுகாப்பு வசதி இல்லை, எந்த சேஃப்டி செக்யூர்மெண்ட்டும் கிடையாது. அப்போ அவ்வளோ தூரம் போனவங்க எங்கே போயிருப்பாங்க? அங்கே தானே போயிருப்பாங்க. அதனால் அது ஒன்றும் ஆச்சரியம். நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இயற்கைக்கு முரணானது இல்லை. இயற்கையோட புனித நீர் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. புனித நீரை நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. ஆமாம், புனித நீர் வேணா உங்களுக்கு 1 லிட்டர் மூத்திர தண்ணி வேணாம். அங்கே இவ்வளோ புனித நீர்னு சொன்னீங்களா? அப்போ அங்கே குளிக்கிற பெண்களை வீடியோ எடுத்து வித்தானே, அவன் யார்? அவன் புனித நீர் அதான் மூத்திரம் கலந்துன்னு சொன்னேன். சரி, தப்பு தான். வீடியோ எடுத்து வித்தானே ராஜா, அவன் யார் ராஜா? சொல்லுங்கள். புனித நீராட வந்தவங்கள பெண்களை அறகுறையா வீடியோ குளிக்கும் போது இல்லையா? அதேமாரி ஒரு அம்மா வந்துட்டு துணியை வச்சு ஏதோ வேண்ட நினைக்குது. முடிச்சு பார்த்தா ஒன்றையுமே காணும். பார்த்தா எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் ரீசைக்கிளிங் விற்கிறதுக்கு. எடுத்துகிட்டு போய் விற்கிறதுக்கு இந்த விட்றாங்கல்ல துணி தேங்காய் எல்லாம், அதை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கான். ரேட்டே கிடையாது. உள்ளே உடனே திருப்பி புதுசாக வருதுங்க. இது என்னங்க அது? யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் என்ன? கழுவி போட்டு மடி விற்கிறதுக்கு. அதை தான் யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸை போட்டு க்ரஷ் பண்ணி தூக்கி அணியணும், திருப்பி விற்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரே குடும்பம் 130 படகு வச்சுருந்தாங்க. போட்டெல்லாம் கிடையாது, படகு. ஒரே ஃபேமிலி 40 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கான். 40 கோடி. எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கான்? அப்போ ஒட்டுமொத்த அந்த ஊர் என்ன கண்டிஷனு? எனக்கு இதில் என்ன தெரியுமா சந்தேகம்? இதில் என்ன இந்த கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்கன்னா 31,000 லிட்டரை வந்து 75 மாவட்டத்துக்கு அனுப்புகிறாங்க அந்த ஊபியில். ஏன்னா மக்கள் வந்து இந்த புனித நீரை, இந்த அமிர்த ஜலத்தை வந்து பருகாதவர்கள் வந்து பருகிங்கள் சொல்லி அதில் முதல்ல இப்போ நொய்டாவுக்கு அனுப்பியிருக்கான் ஒரு டேங்கர் லாரி. நொய்டாவுக்கு முதல்ல போகுது இதிலேருந்து. ரைட்டு. அப்போ என்னோட கணிப்பு என்ன தெரியுமா? இந்த தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கு எப்படி 1 வருஷம் ஆகும். ஓகே, 1 வருஷம் ஆகும் தண்ணி அந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸிங். அந்த ஊரே குப்பை மேடாக கிடக்கும். ஆமாம், கண்டிப்பாக குப்பை மேடாக தான் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி டெக்னிக் என்னமோ தெரியல. இது கிட்டத்தட்ட ட்ரைனேஜ் வாட்டர் கொண்டு போய் திறந்து விடுற மாதிரி தாங்க. ட்ரைனேஜ் வாட்டர்லாம் கொண்டு போய் ட்ரைனேஜ் வாட்டருங்கிறீங்களா? ஆமாம், வேறு என்னது? நான் சொன்னதுக்கு மறுப்பு இருக்கா? அழுக்கு தண்ணி குளிக்கக்கூடாதுன்னு நம்ம ஐசிஎம்ஆர் சொல்லக்குள்ள யோகி சொன்னார், அருமையான தண்ணி, குடிப்பதற்கு தகுந்த நீர்னு சொன்னார். எப்படி சொன்னார்? நான் எந்த மதத்தோட நம்பிக்கையும் நான் கேட்கல. நிறையாளரை நியாயமாக பேசுங்க. 1 டம்ளர் தண்ணியில் 10 பேர் எச்சு துப்புவோம். அந்த தண்ணி குடிக்க தகுதியாக கொண்டாங்க, அவர்கிட்ட கொடுங்க. இப்போ குடிக்கணும், என் கண்ணு முடி நீங்கள் தண்ணி குடிக்கணும் சார். அப்போ 60-65 கோடி பேர் மக்கள் வந்திருக்காங்க. எல்லாரும் நீங்கள் சொல்கிற மாதிரி முட்டா பேரோல எப்படி? ஏங்க அப்படி சொல்லலைங்க. அழுக்கு தண்ணியை குடிக்கக்கூடாதுங்கிற ஒரு கருத்து வந்து அப்படியே நீராடுறாங்க சார். தமிழ்நாடுலேருந்து இன்னைக்கு அதானி அம்பானிலேருந்து மோடிலேருந்து இன்னைக்கு குடியரசுத் தலைவர் வந்து அத்தனை பேர் நீராடினாங்கல்ல. கொரோனா நம்மளை விட்டு போயிட்டா போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. போகல, இருக்கு, நம்மளோட தான் இருக்குது. கொரோனாவோட வாழ பழகி இருக்கும். கூட்டமாக சேராதீங்க. நீரில் வெச்சில் கொரோனா வருதுன்னு சொன்னாங்க. ஆமாம், எச்சி போட்டால் கொரோனா வரும், கை வச்சா மூச்சு காற்று போட்டால் கொரோனா வரும். அதுதானே மாஸ்க் போட்டாங்க. அப்போ இவ்வளோ பேர் ஒன்றா குளிச்சாங்களே, கொரோனா வராதா? கண்டிப்பாக வரும். குளிச்சுட்டு வந்து ஆந்திர பிரதேச மந்திரி படுத்து கிடக்கிறாரு ஆஸ்பத்திரியில். எதுக்கு படுத்து கிடக்கிறாரு? போயிட்டு வந்து சொல்லுங்கள். இதில் போயிட்டு வந்து எல்லாரையும் செக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் டிசீஸ் ஏதோ ஒரு வழியில் இருக்குது. நான் வைரஸே 10 வைரஸ் படிச்சு காமிச்சேன். என்னென்ன? ஏன்னா மழை கூட இல்லை, என்னுடைய மலம் இருக்குல்ல, என்னுடைய மலத்தை நான் கீழே போட்டு மிதிக்கலாம்.
அது என்னை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா என் வயிற்றுக்குள்ளே இருக்குது. அதுக்கான ஆன்டி இம்யூனல் சிஸ்டம் என்னோடய பலக்குடலில் இருக்குது. அது வைரஸ் அதை ஒன்றும் பண்ணிடாது. ஆனால் என் மலத்தை நீங்கள் மிதிச்சிங்கன்னா உங்களுக்கு வியாதி வந்துடும். காரணம் உங்களுடைய ஆன்டி இம்யூனல் சிஸ்டம் வேறு. கண்டிப்பாக சார். என்னோட ஆன்டி இம்யூனல் ஒரு காலத்தில் செருப்பு போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பல தொற்று நோய்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. சரி, இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களா, பப்ளிக் டாய்லெட் இருக்குல்ல பஸ் ஸ்டாண்டில், அதில் போயிட்டு வந்தால் நமக்கு சில டிசீஸ் வருதா வரலையா? வருது. சின்ன இச்சிங்கு, சொல்லக்கூடாத மர்ம இடத்துல சின்ன சின்ன அரிப்புகள். காரணம் அந்த பேஷனில் பல பேர் போகிறது, பல பேர் அது பல பேரோட பாக்டீரியாஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக அதில் வருது. எச்சு துப்பது, எச்சு தான் எனக்கு எச்சு வருது, துப்புறதுக்கு போல் வருதில்ல. அதே சேம் டிட்டோ தான் இதில் இந்த கும்பமேளாவிலையும் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ கல்ஃப் கண்ட்ரி இருக்குல்ல, எமிரேட்ஸ், ஒரு 6 கண்ட்ரி இருக்குது. நீங்கள் வந்து ஹெச்ஐவி உங்களுக்கு இருந்தால் கூட உங்களுக்கு வெளிநாடு ஏற்றிப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் அந்த நாட்டில் நீங்கள் போய் யாரையும் டச் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு மஞ்சக்காமலை இருந்தால் ஏற்ற மாட்டான். கரெக்ட். மஞ்சக்காமலை இருக்குல்ல, ஜாண்டிஸ் அது இருந்தால் உங்களுக்கு ஜாண்டிஸில் நிறைய டைப் இருக்குது. அதுவே அதை பற்றியே நிறைய புரிதல் இல்லாமல் ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி எல்லாம் இருக்குது. பிஎன்சி எல்லாம் வந்தால் நீங்கள் பிழைக்கவே மாட்டீங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், மஞ்சக்காமலை வந்தால் பச்சளையை உருட்டி தின்னா சரியாயிடும். எப்படி சரியாகும்? லிவர் வைரஸ் வேறு இருக்குது, உள்ளே போய் உட்காந்துக்கும். உட்காந்துட்டு உங்களை நீ செத்த பிறகு தான் அதுவும் போகாது உங்களை விட்டு. அப்போ அந்த அளவுக்கு பயப்படுற விஷயம் யூரின்லேருந்து பிறந்துடும். நீங்கள் பொது டாய்லெட் இருக்குல்ல, அதில் போய் எதுக்கு யூரின் போனால் சில தொற்றுகள் வரும். சிறுநீரக தொற்று. யூரின் சைன் போயிறீங்களா, அந்த வைரஸ் அந்த யூரின் வழியாக ரிட்டர்ன் ஆகும். செகண்டுக்குள்ளே ஏறுறது தான் நாங்கள் வைரஸ். ஓகே ஓகே ஆமாம். நேராக உங்களோட பென்னிஸ் வழியாக உள்ளே பூந்துடும். உள்ளே பூந்து பிளாடர் இருக்குல்ல, யூரின் பிளாடர், இந்த யூரின் பிளாடரில் இன்ஃபெக்ஷன் வரும், வலி வரும், அடுத்து ஃபீவர் வரும். நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அப்போ யூரின் கல்ச்சர்னு ஒன்று எடுப்பாங்க உங்கள்கிட்ட. நான் சொல்கிறதெல்லாம் நான் மருத்துவர்கள்ட்ட விசாரிங்க, மருத்துவர்கள் கமெண்ட் போடுவாங்க. யூரின் கல்ச்சர், உங்கள் யூரின் ஒரு டப்பாவில் எடுத்து அதை நீந்த விடுவாங்க வைரஸோட. 2 நாள் ஆகும் யூரின் கல்ச்சர் வர்றதுக்கு. கொஞ்சம் ரிமோட்டாக இருந்தால் 3 நாள் ஆகும். அந்த நீந்தி அந்த என்ன வைரஸ் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அப்போ தான் தெரியும். எங்கேயாவது பப்ளிக் டாய்லெட்டில் போனீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க, ஊர் பயணம் போனால் பப்ளிக் டாய்லெட்டில் போனேன் அப்படின்னு. அதுதான் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு மாத்திரை கொடுப்பாங்க. அப்புறம் தான் ஜுரம் சரியாகும். கரெக்டு. நீ டேரெக்டாக போய் ஜுரத்துக்கு ஊசி போட்டிங்கன்னா சரியாகாது ஜுரம். ஏன்னா எல்லா ஜுரமும் எல்லா சிம்டம்ஸும் இதுக்கு வேண்டியது கிடையாது. இப்படி வச்சுக்கோங்க. சாதாரணமாக நம்ம வீட்டு தண்ணியில் குளிச்சுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு வெளியூர் போகிறோம், ஒரு லாட்ஜிலையோ வேறு எங்கேயோ குளிக்கிறோம். எப்படி நமக்கு ஜுரம் பிடிக்குது, சளி பிடிக்குது. எப்படி பிடிக்குது? அந்த தண்ணியில் உள்ள பாக்டீரியாவை நம்ம உடம்பு எதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கும். புது தண்ணி, புது இடம், புது தண்ணி, இம்யூனல் சிஸ்டம் நம்மள்ட்ட இருக்காது. கரெக்ட். ஸோ அதே தான் சொல்கிறேன். இவ்வளோ பேர் மூத்திரம் அடித்து இவ்வளோ பேர் பீப்பேன்ற ஒரு இடத்துல எப்படி உங்களுக்கு இம்யூனல் சிஸ்டம் இருக்கும்? இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்றபடி பார்த்தோன்னா இப்போ அந்த பிரக்ரியாஜ் பகுதியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாசடைஞ்சிருக்கு. காற்றே மாசடைஞ்சிருக்கு. இல்லை, மொத்தமாக மாசடைஞ்சிருக்கு சார். இதை வந்து எல்லா மாவட்டத்துக்கும் கொண்டு போய் கொடுக்குறதுல வந்து இப்போ எல்லா மாவட்டம் இதே மாதிரி மாசடைனுங்கிறாரு. எப்படி தண்ணியை வெளியேற்றணும், அவ்வளோதான். ஏங்க அவங்க ரொம்ப தண்ணியை வெளியேற்றினா கூட சார் இப்போ அந்த மாவட்டம் பாதிக்கப்படாதாங்க. இப்போ தீர்த்தம் சொல்லிட்டு அமிர்த நீர் சொல்லிட்டு எல்லாரும் வாங்கி குடிக்க போறாங்க, எல்லாரும் வீட்லயும் கொண்டு போக போறாங்க. அப்படின்னா எல்லா நோயும் வந்து சாவுங்கடான்னு அர்த்தமா? எப்படி ரொம்ப முட்டாள்தனத்தை போதிக்கிறாங்க நிறைய ஆளு. எனக்கு சங்கடமா இருக்கு. நானும் சாமி கும்பிட்றவன் தான்டா, அறிவார்ந்து கும்பிடு. இந்த கோயிலில் வந்து இந்த சைடில் வந்து இப்படி ஒரு இதாக தண்ணி வரும் அப்படியே. ஆமாம் ஆமாம், அதை எடுத்து வாயில் போட்டுக்குவாங்க. இப்போ கோயிலில் ஐயர் போகிறாருல, காலைல 5 மணிக்கு போகிறாரா, 5 மணிக்கு உள்ளே தான் அவர் எல்லாம் பண்ணுறாரு. எல்லாம் பூஜை. அவர் மூத்திரம் வந்தால் எங்கே போவார்? அவர் அங்கே பாத்ரூம் இருக்கா சார் கோயில் வெளில? அதெல்லாம் கோயில் கருவறையெல்லாம் மூத்திரம் போகிறது பலியெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வேணால் சிஸ்டமேட்டிக்காக வெளில இருக்கலாம். சிஸ்டமேட்டிக்காக எத்தனை பேர் வெளியே வந்து போயிட போகிறாங்க? வழி இல்லை. ஏன்னா கோயில் கருவறையே தேவநாதன் வந்து இதாக மாற்றினவன், பெட்ரூமாக மாற்றினவன். எங்கே பார்த்தோம்ல, காஞ்சிபுரத்தில். இல்லை, எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு விளையாடுறாங்க பாருங்க. நம்பிக்கைங்கிறதோட மனிதனோட நம்பிக்கையை எவ்வளோ ஈஸியாக இன்னொருத்தவங்க கருவறையே அப்படி மாற்றிட்டாங்க. பற்றில கருவறையே படுக்கையறையாக மாற்றலையா? வீடியோ பார்க்கலையா நீங்களாம்? அப்போ அவங்க தான் தப்பா சொல்ல நினைக்க போகிறாங்க பார்க்குற பார்வையாளர்கள். எப்படிங்க? இல்ல கருவறையே இது படுக்கறையா மாத்திரம் சொல்றோம்ல, அதோட பாக்குற பார்வையால தப்பா நினைக்க போறாங்க. எப்படா நீ சொல்லலாம் அப்படி நினைக்க கூடுமான்னு கேட்குறேன். காஞ்சிபுரத்தில் வீடியோ வெளியிட்டாங்களே, அது எப்படி? அது நம்ம ஒன்று மறுத்து பேசலையே. அது கண்டிப்பா ஆதாரம் இல்லாத தகவலை பேசினா தாங்க எதிர்த்து பேசணும். ஆதாரத்தோடு தான் நான் சொல்கிறேன். அது இது எப்படிங்க? எல்லா மனிதனுக்கும் இயற்கை உபாதைகள் வரும். கண்டிப்பாக வரும். நீங்கள் ஸ்விம்மிங் பூல் போயிருக்கீங்களா? ஸ்விம்மிங் பூலுங்க, நீச்சல் குளம். ஆமாம். இறங்கணுன்னே மூத்திரம் வரும். வரலன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வரும். எல்லாருக்கும் வரும். இடுப்பு பகுதி நினையில் ஆட்டோமேட்டிக் சிறுநீரகத்துக்கும் மூளைக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஒரு ஒயர் போகுது. இதெல்லாம் இவங்களுக்கு புரியாது. மாட்டு மூலக்காரங்களுக்கு புரியாது. ஒரு ஒயர் போகுது. அந்த ஒயர் என்ன சொல்லுன்னா, அடிப்பக்கம் நனையுது அப்படின்னு சொல்லக்குள்ள மூளை சொல்லும், அவனுக்கு சிறுநீரக திறந்து விடு அப்படின்னு. மூளை தான் வந்து கண்ட்ரோலர். அவர் சொல்லுவார் திறந்து விடுப்பான்னு. ஆட்டோமேட்டிக் போக ஆரம்பிச்சு. நீ என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் கட்டுப்படுத்தவே முடியாது. அதோடு தான் குளித்தல் என்பது காலிலேருந்து தான் குளிக்கணும்.
மாட்டபடி தப்பாக குளிச்சுக்கிட்டு இருக்கும். எடுத்தோன்னா போய் மொண்டு ஊற்றுறது, அது தப்பு. கீழே காலேருந்து அதோட அட்டாக் வருது நமக்கு. காலிலேருந்து நினையணும், முட்டி நினையணும், வயிறு நினையணும், அப்படியே நெஞ்சு பகுதி நினையணும், தலை நினையணும், அப்புறமா முழுகணும். இதுதான் இயற்கை. ஆனால் நம்ம வந்து பாத்ரூம் ஸ்டைல் வந்து தள்ள டப்பு டப்புன்னு எடுத்து ஊற்றுறோம். டக்குன்னு புள்ள போனால் சவர் சவந்துடுது குளிக்கிறது. ஆமாம், அதுவும் தப்பு. அவ்வளோ பாயிண்ட் புள்ளையாக தள்ள அடிக்கக்கூடாது. ஏன்னா வேர் காம்புகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் ஜலதோஷம் பிடிக்கிறது. அப்போ ஸ்விம்மிங் பூலில் இவன் கேட்பான், ஸ்விம்மிங் பூலில் மூத்திர சாக்கடை கிடையாது. கண்டிப்பாக அது மூத்திர சாக்கடை தான். ஏன்னா அதில் யாரும் டாய்லெட்டு போக முடியாது. ஏன்னா கண்ணாடி மாரி இருக்கும். ரெண்டாவது தெரியும், ரெஸ்ட் ரூம் இருக்கும். இப்போ நான் போகிற போட் கிளப்லாம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு தான் நீங்கள் உள்ளே இறங்கணும். நேராக போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு தான் உங்களை உள்ளே இறக்கும் அந்த ட்ரைனர். அவ்வளோ நேரம் டைம் எடுக்கும், ஒரு 1/2 hour ஆகும். டாய்லெட் வந்தால் உடனே பக்கத்துலேயே டாய்லெட் இருக்குது. இப்போ அங்கே எங்கே டாய்லெட் இருந்து சொல்லுங்கள்? கும்பமேளாவில் எங்கே இருக்குது டாய்லெட்டு? சார் டாய்லெட் இருந்தாலும் அத்தனை கோடி மக்கள் வர்றாங்க சார், எப்படி போக முடியும்? எப்படி போக முடியும்? தண்ணியில தான் போக முடியும். தண்ணியில போக முடியும். இது இருக்க. அப்புறம் சொன்னீங்க நான் வந்து கும்பமேளா எதிர்த்து பேசிட்டேன், மதத்தை எதிர்த்து. எது மதம்? இல்ல அவங்க சொன்ன கருத்துக்கு நீங்க எதிராக பேசுறீங்கன்னு சொல்ல வர்றேன். ஆமாம், எதிராக தான் பேசுவோம், நியாயத்தை பேசுவோம் தான். நீ என்ன வேணுமோ என் மேலே கேஸ் போட்டு நான் எதிர்த்து பேசுறது தான். அது மூத்திர சாக்கடை. புனித நீருக்கு எதிராக பேசுறீங்களா? அதுதான் புனித நீரா? ஏங்க அங்கே வாட்டர் பாட்டிலே விற்கலைங்க, தண்ணி பாட்டில் பிடிச்சி விற்றுருக்குறானுங்க. அந்த ஊரோட அக்கிரமத்தை பேசணும்னா எங்கேயே போயிடும். ரயிலை விழுந்து உடைக்கிறான், ஏசி கூஃபே 2 டயரை விழுந்து உடைக்கிறான். அவனா புனித நீர் வச்சிருக்கிறான். எத்தனை பேர் செத்தாங்க கூட்ட நெரிசல்? ரயில்வே கார்டு இருக்கிற இடத்துல ஏறி உட்காந்துருக்காங்க 13 பேர். இதை விட ஒரு விஞ்ஞானிகளை பார்த்துருக்கீங்களா? இதே பிஜேபியில் கேளுங்க, அஸ்வத்தாமனுங்களெல்லாம் கேளுங்க. ஏங்க ஊப்பியில் வாரணாசி வேண்டாங்க, எந்த ஊரை போய் பாருங்க. எப்பா ஊர் லட்சணத்தை பார்த்தோன்னப்பா, அடிப்படை அறிவே இல்லையப்பா. சென்ட்ரல் கவர்மெண்ட் இரும்பு கூட நம்ம தொட மாட்டோம், அவ்வளோ ரயிலை பூந்து உடைக்கிறீங்க. இடம் கிடைக்கலன்னு தண்ணி வெடி தண்ணியை பிடிச்சி உள்ளே ஊற்றுறீங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய அக்கிரமம். நம்பிக்கைக்காக போனவங்க, நான் கூட போவாங்க கும்பமேளாவுக்கு, 1 வருஷம் கழித்து பொறுமையாக போவாங்க. என்னங்க அவசியம்? அதுக்குள்ளே க்ளீன் ஆயிருமா? அப்படி 1 வருஷம் அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு 65 கோடி மக்கள் போயிருக்காங்க சார், எப்படி க்ளீன் ஆகும்? மழை பெய்யணும், மழை பெஞ்சு நிறைய டைலூட் ஆகி டயாலிசிஸ் ஆகணும். இல்லைன்னா செயற்கையாக டயாலிசிஸ் பண்ண வேண்டியதான். இப்போ யோகி டயாலிசிஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஓஹோ, கிட்னி ஃபங்க்ஷன் ஆகல, டயாலிசிஸ் பண்ணுறாரு. அந்த தண்ணி எல்லாம் டேங்கர் எடுத்து ஊராக கொண்டு போய் எல்லாரும் வயலுக்கு ஊற்றிட்டு முடிச்சுக்க, தண்ணி சுத்தமாயிடும்ல. தண்ணியை டயாலிசிஸ் பண்ணி ஒட்டுமொத்த ஊப்பியும் இப்போ மாசுவா போகுது. ஆமாம், எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாரும் கொடுக்க வேண்டியது தானே. நொய்டாவில் ஒரு மாசு அடைய போகுது சார். 75 மாவட்டம் மாசு அடைய போகுது. நொய்டாவில் நீ ஒரு இந்த பிரகிராஜன் பகுதி மட்டும் தான் இப்போ அசுத்தமாக இருந்துச்சு, கொண்டே டேங்கில் ஊற்றுனால எல்லா மாவட்டத்திலையும் இதே மாதிரி தான். எல்லா மாவட்டத்தையும் இதே தான். எல்லாரும் சீக்கிரம் வர வேண்டியதான். எல்லாம் தொற்று நோய் வருதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. இப்போயே ஆல்மோஸ்ட் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க தொற்று நோய். இந்த நொய்டானோன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நொய்டா அந்த விஷயம் மறந்துபட்டு விடக்கூடாது. நொய்டாவில் ஒருத்தன் வந்து கிட்டத்தட்ட 100கணக்கான குழந்தைகளை வந்து அறுத்து சாக்கடையில் போட்டிருந்தான். கடைசியாக சொன்னால் பாலியலுக்காக அறுத்தன்னு முதல்ல சொன்னான். அப்புறம் சொன்னால் டாக்டரு ரிசர்ச் பண்ணுறதுக்காக அறுத்து கொண்டாங்கிற மாதிரி சொன்னான். 100கணக்கான குழந்தைகளை நொய்டாவில். எப்போ நடந்த சம்பவம் சார்? இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 15 years 20 years பேக். 20 years பேக். இந்த வரைக்கும் கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. நான் கூட இப்போ சொன்னோன்னு தான் நான் அந்த நான் பார்க்கணும் அந்த என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு. அப்படிப்பட்ட மனிதர்களுடைய ஊப்பி. இல்லை, அப்பேற்பட்ட மாநிலத்தை தான் இன்னைக்கு வந்து கும்பமேளான்னு பேரை வச்சு புனித நீராடலுங்க சொல்லி எல்லாரையும் வர வச்சு அதை வந்து அம்பானி பையன் குளிக்கிறான் புதக்குன்னு ஊறான். அப்படி தச்சோரு பிரதமர் வந்து அதை ப்ரமோட் பண்ணுறாரு. ஒரு செகுலர் சிஸ்டத்தில் உள்ள பிரதமர் வரலாமாங்க? மதச்சார்பின்மை நாடு நம்ம நாடு. எல்லா மதமும். குடியரசுத் தலைவரும் வந்தாங்களா சார்? எல்லாரையும் வரவழைச்சு ப்ரமோஷன் பண்ணுறது தானுங்க. ஜக்கி மாதிரி சின்ராஜ் ஆடினார்ல டையன் தக்கன்னு தான் பொண்ணு அப்படியே பரவச நிலையை அடையுது, அதை கூட சேர்ந்து ஆடினாரா இல்லையா? இல்லை ப்ரமோஷன் தானுங்க. இங்கே கடவுளுங்கிறதுக்கு வந்து ஆண்கள் அங்கே என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. தெரியலையே. சக்கியோட பொண்ணே அழுவுது, கட்டி பிடிச்சி வாமா வந்து ஆடுமாங்கிறாரு. என்ன உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு அழுவுற? பரவச நிலை தான் எல்லாம். நடிகைலாம் போய் அழுகுறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நிறையாளரை நம்பிக்கைங்கிறத வந்து இங்கே வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. நம்பிக்கை தானாக வர்றது. ஆன்மீகம்னா எது தெரியுங்களா? வள்ளலார் சொன்னார்ல, நம்மள்ட்ட வள்ளலாரை விட ஒரு பெரிய கடவுள் இருக்க போகிறாங்க கிடையாது, ஞானி இருக்க போகிறாரா? டேய் போடா, வெளிச்சம் தாண்டா கடவுள் அப்படின்னாரு. இன்னைக்கு மாதிரி மகா கும்பமேளா நடத்துவீங்க, அதனாலதான் ஒரே ஒளி மட்டும் வச்சுட்டு போறான்னு சொல்லி ஒளி மட்டும் தகரத்துல எடுத்து வச்சாரு. ஏன்னா அன்னைக்கே அவர் வெளியேற்றினாங்க தீட்சிதர்கள் சிதம்பரம் கோயிலேருந்து. கனக சபையில் பாட விடலை யாராவது நம்ம வள்ளலார. என்னை விடவாடா சிவபெருமான நேச்சம் இருக்க போறான்ட்டு கடுப்பாய் வந்து வடலூரில் வந்தது. இன்னைக்கு சாதி மதம் மொழி பேதம் இல்லாமல் சாப்பாடு போடுற ஒரே இடம் அணையா அடுப்பா எரிஞ்சு வரைக்கும் சார் வடலூர் தான். அப்படி போன்ற மனிதர்கள். வள்ளுவன் இருக்காரையா கடவுள் எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காரு, ஆகப்பெரிய விஷயங்களை. ஏங்க அன்பே சிவம்னு சொன்னாங்க. அன்பை விட வேறு எதுவுமே இங்கே போதிக்கிறதுக்கு அன்பிலார் உடையார் எல்லாம் தமக்குரியர். அன்பு தாங்க இங்கே எல்லாமே கடவுள். உனக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க வலிக்குது, அவனுக்காக நீ ஒரு
கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணால் அதுதான் கடவுள். அதுதான் கடவுளாக இருக்க முடியும். நான் இப்போ கூட நான் கடவுளாக தான் பேசுகிறேன். அங்கே இந்த அழுக்கு தண்ணியை குடிக்காதீங்க, மகாவிஷ்ணு நினைச்சிட போறாங்க. ஐயா அவன் வேற, அவன் கொண்டாந்து இந்த கொண்டாந்து நெத்தியில் வச்சுன்னு சொல்லி மாட்டினவன் அவன்லாம். நான் என்ன சொல்கிறேன், அங்கே உள்ளவங்களுக்கு வந்து நான் டீச் தான் பண்ணுறேன். சாமி கும்பிடுங்க, அதை கொஞ்சம் பொறுமையாக போய் கும்பிடுக்கலாம். இப்போ இந்த தண்ணி டர்ட்டியாக இருக்குது, அழுக்காக இருக்குது தண்ணி. ஏங்க கங்கையிலே வந்து பிணத்தை அப்படியே பாதி பாதியோட இழுத்து தெரியுறாங்க. ஆமாம், அன்னைக்கு ஒருத்தர் ஏதோ முத்தி பெற்றாரா, உயிரோடே தண்ணிக்குள்ளே தள்ளி விட்றான்னு அவரை கொண்டாந்து ஒரு அந்த சீஃப் லீடரை, மத போதகரை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்து எப்படி லாஜிக்கு? கூட்டமாக அதிகமாக கூடுற இடமே டிசீஸ் தான் நிறையாளரு. கண்டிப்பாக நான் மாற்றுக்கிறதே இல்லை. கல்யாண வீட்டுக்கே போங்களேன், எதுக்கு அங்கே அவ்வளோ பர்ஃப்யூம் உங்க மேலே அடிக்கிறாங்க சொல்லுங்கள். பர்ஃப்யூம் அடித்து இந்த கல்யாண வீட்டில் மேக்ஸிமம் குளிச்சுட்டு போவோம், ஆனாலும் சென்ட் அடிச்சு போயிட்டு வந்தால் அவ்வளோ டயர்டாக இருக்கும். அது என்ன காரணம்? நம்ம கூட்ட நெரிசல், மூச்சு காத்து நம்ம மேலே பல பேரோட மூச்சு காற்று நம்ம இம்யூனல் ஸ்ட்ரெஸ் குழந்தைலாம் முடியாமல் வந்துடும் சார். வெள்ளை அணுக்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும், பல பாக்டீரியா வந்துடும். காற்று, இந்த காற்றில் இருக்க பிறகு கோடிக்கணக்கான வைரஸ் இருக்குது, இந்த காற்றில் பாக்டீரியா இருக்குது. அது எதிர்த்து ஸ்ட்ரெஸ்ஸாக போராடுறது தான் டயர்ட் ஆகிடும். திருவிழாவுக்கு போயிட்டு வந்தால் டயர்ட் ஆகிடுவீங்க, தியேட்டருக்கு போயிட்டு வந்தால் டயர்ட் ஆகிடும் தெரியுமா? பர்ச்சேஸ் போனால் டயர்ட் ஆகிடும் சார். இதே பெரிய பெரிய இது ஜவுளி கடைக்கெல்லாம் போனால் டயர்ட் ஆகிடும். அடிச்சு போட்ட மாதிரி வரும். அப்படி அடிச்சு போட்ட மாதிரி அதுதான் ஏசி வேற. அந்த விஷயமே அதுதான். அதுட்டு கும்பமேளாவோ தெய்வத்தையோ கடவுளையோ நான் மறுக்கவில்லை. அது உங்கள் நம்பிக்கை. நீங்கள் அல்லாவா கும்பிடுங்க, இயேசுநாதரா கும்பிடுங்க, சிவனா கும்பிடுங்க, அது உங்களுடைய நம்பிக்கை. எல்லாருக்கும் அவங்கவுங்க மார்க்கத்தில் லக்கும் தீனுக்கும் பலியதீன். யார் சொன்னது? நபிகள் நாயகம். உன் மார்க்கம் உனக்கு, என் மார்க்கம் எனக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்லலை. அதை பற்றி நம்பிக்கையை சொன்னான். நம்பிக்கை என்ற பொருள் இந்த நாகரிக மோசடி போகாதீங்க. வீடியோ எடுத்து வெளியிடுறாங்க. இதுக்கு அந்த நாடு ஏதாவது, அந்த ஸ்டேட் ஏதாவது கண்டிச்சாங்களா? ரயிலை உடைச்சாங்க, என்ன சொன்னாங்க? ரயில் உடைச்சது 12 பேர் செத்தாங்க, அதுக்கு என்ன பண்ணாங்க? என்ன சொல்ல வர? ஒன்றுமே கிடையாது. அதனால் நம்பிக்கை இருக்க வேண்டியதான், கடவுள் நம்பிக்கை. ஆனால் இந்த மாதிரி அநாகரிக நம்பிக்கை நமக்கு தேவையில்லை. கொஞ்சம் காத்திருந்து செய்வோம். தண்ணியெல்லாம் வாங்கி யாரும் குடிக்காதீங்க, இது ரொம்ப ஆபத்து. இது எவனா பாட்டிலில் ஒன்றா கொடுப்பான், இதுக்கு அங்கே போய் பிடிச்சிட்டு வந்தேன் தண்ணி, அதெல்லாம் வாங்கி வாயில் ஊற்றாதீங்க தயவுசெய்து. இது ரொம்ப நாகரிக கேடானது. நன்றி, வணக்கம். போதும் மேடம் சொல்லி நீங்களே முடிச்சிட்டீங்க. மிக்க நன்றி சார். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.